கைஸ், இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்துட்டு ப்ரொமோஷன் சொல்லிட்டு ஒரு பக்கம் கூப்பிட்டாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன அவ்வளோ பெரிய ஆளா அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தோம். இருந்தாலும் போகலாம், ஒரு வீடியோ போடலாம் அப்படின்றதுக்காக போயிருந்தோம். ஆக்சுவலாக அது எங்கே எல்லாம் நீங்கள் ஏற்கனவே நம்ம வீடியோஸ் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இது வேறு எங்கேயும் இல்லை, ஹோலி பிளாஸ்ட்ன்ற ஒரு ஈவெண்ட் நடக்க போகிற இடம் தாங்க. நான் வந்து பார்த்தேன், அந்தளவுக்கு ஒன்றும் இல்லையே. இது ஈவெண்ட் எப்படி நடக்க போகுது, இந்த ஈவெண்ட்டை சக்ஸஸ்ஃபுல்லாக எப்படி நடத்த போகிறாங்க, ஒன்றுமே இன்னும் ரெடி பண்ணாமல் இருக்காங்க, இதுக்கு எப்படி நடக்க போகுது அப்படின்னு நான் நினச்சேன். பட் ஆனால் அங்கே கொஞ்சம் கொஞ்சமாக டைம் ஆக ஒவ்வொன்றும் அவ்வளோ செட்டப்லாம் அவ்வளோ பிரம்மாண்டமாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ ஈவெண்ட் எப்படி இருக்க போகுது அப்படின்னு நானும் யோசிச்சுட்டே இருந்தேன். ஒரு 6 மணிக்கு மேலே 6:30க்கு மேலே தாங்க அந்த ஸ்டேஜே மேலே ஏற்றுனாங்க. ஸோ இதுக்கப்புறம் எப்படி ஈவெண்ட் நடந்துச்சுங்கிறத அப்படி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஜெஸ்டமன் பிரசன்ட் ஹோலி பிளாஸ்ட் 2026. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மறக்காம ஆண்டவர் டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Shall we go? புரியல. வாய்ஸ் ரெக்கார்ட் ஆகும். முக்கியமான கண்டென்ட் யோசிக்காம போட்டுருவேன். அதாவது இப்ப நீங்க ஏதாவது மேட்டர் சூஸ் பண்ணீங்கன்னா அதான் நோட்டீஸ் பண்ணி போடுவேன். கண்டிப்பா போடுறேன். அதனால ரிலீஸ் பண்ண கண்டிப்பா ஆகும் பாரு. இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து எல்லாம் எங்கே போயிட்டு இருக்கோம்னா ஹோலி பிளாஸ்ட் ஈவெண்ட்டுங்க. ஆல்மோஸ்ட் வந்தாச்சு. ஹோலி பிளாஸ்ட் ஈவெண்ட்டை நமக்கு யார் ரெஃபர் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃப்ரெண்டு ரைட்டு மச்சி. ஆக்சுவலாக மோஸ்ட்லி இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர்னு வச்சுக்கோங்களேன். அவர் ரைட்டு மச்சி சொல்லி தான் நம்ம ஹோலி பிளாஸ்ட் ஈவெண்ட்டுக்கே வந்திருக்கோம். ஆக்சுவலாக அதுக்கு முன்னாடி அங்கே சொல்லி டேரெக்டாக நம்ம ஜஸ்டமனில் போய் பேசியாச்சு. அவங்களும் நமக்கு ஓகே டிக்கெட்லாம் ப்ரொவைட் பண்ணுறேன் அப்படியெல்லாம் சொன்னதுக்கப்புறம் தான் நம்ம போய் வீடியோஸ்லாம் எடுத்தோம். சேம் இப்போ போடுற கண்டென்ட் வந்து நம்ம பர்சனல் விலாக். பட் இவங்களெல்லாம் மென்ஷன் பண்ணுறதுக்கு மெயின் ரீசன், இந்த ஈவெண்ட்டுக்குள்ளே போக முடிஞ்சது இவங்களால மட்டும்தான். ரியலி ஜஸ்டமன் மாதவன் முருகன் ப்ரோ ரொம்ப ரொம்ப நல்ல மனுஷங்க. ஆக்சுவலாக அந்த ஈவெண்ட்டுக்கு 2 டிக்கெட் ப்ரொவைட் பண்ணாங்க. தென் அதுக்குள்ளே போய் நம்ம கண்டென்ட்லாம் எடுத்து அதுக்கு வீடியோ போட்டதுக்கப்புறம் நம்மளை கொலாப் பண்ணிக்கிட்டாங்க. இதுதாங்க டிக்கெட் கவுண்டரு. ரோகன் போலாமா? ஏன்னா பக்கத்துல பொண்ணு இப்படி வந்திருக்காங்க. என்னடா படத்துக்காக உட்காந்துட்டு படம் பாக்குறதுக்கு முன்னாடி இது பிரீமியம் பாஸ் ஒன்றும் கிடையாது. யாரு என் தம்பி பின்னாடி நிக்கிறோம். 1000 ரூபாய் கொடுத்தா என்ன பண்ணுவாங்க? அரோரா கூட உட்காந்து போட்டோ எடுத்துப்பாங்க. இன்னும் வர இடமா இது அப்படி இப்படிங்களா? அழகா இருக்காங்களா உண்மையாவே? நான் 60 ரூபா கூட போட்டோ எடுக்க 4000 ரூபாயா? ஆமாடா. இல்ல வெளியே கூட்டு போய் 60 அது பசங்களுக்கே தெரியும், பிள்ளைங்களுக்குமா? ஆல்மோஸ்ட் ஹோலி பிளாஸ்டோட வென்யூக்கு வந்தாச்சு. இந்த வென்யூவை நேற்று ஈவினிங் 6:30க்கு எடுத்தப்போ எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருந்துச்சு நீங்கள் ரெண்டையும் கம்பேர் பண்ணி பாருங்களேன். ஸ்டார்டிங்கில் அட்டாச் பண்ணல அந்த வீடியோ தாங்க. தென் இங்கே தாங்க கலர் பொடி கொடுத்தாங்க, வாங்கியாச்சு. வாங்கிட்டு போய் உள்ள ஈவெண்ட்டை அப்படியே பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஓகேங்க, அப்படியே ஈவெண்ட்டுக்குள்ளே வந்தாச்சு. ஈவெண்ட்டை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் அப்படியே பாருங்கள்.
ஹாய் 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 ஹாய். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்களால கோயம்புத்தூர் நல்லா இருக்குன்றாங்க. ஆட் பண்ணிருக்கா? உங்களால கோயம்புத்தூர் நல்லா இருக்குன்றாங்க. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். கோயம்புத்தூர் எவ்வளவு பிடிக்கும்? கோயம்புத்தூர் ரொம்ப பிடிக்கும். கோயம்புத்தூர் தான் நம்மளை வளர்த்துனது. உண்மையா? குழந்தைல இருந்தே கோயம்புத்தூர் தான் நம்மளுக்கு. அதனால எப்பயுமே கோயம்புத்தூர். ஐ லவ் கோயம்புத்தூர். நீ கோயம்புத்தூர்ல தானே இருப்பீங்க? ஆமா ஆமா, கோயம்புத்தூர் மறந்துட மாட்டீங்க. கோயம்புத்தூர் மறந்துட மாட்டேன். யாரெல்லாம் ரைட் மேட்சியோட ஃபேன்ஸ்? நிறைய பேர் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரைட் மேட்ச்